வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம். கைஸ், இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் ட்ரை பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்க மாதிரியே நம்ம ரேட்டிங் தர போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் 1 to 5 இதுக்குள்ளே ரேட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம இந்த கேம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ரேட்டிங் தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என் சேனலை ஃபாலோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி இந்த கேம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா டெட் எட் ஜாம்பி வார்ஃபேர். ஸோ இந்த கேமோட டோட்டல் சைஸ் வந்து 123 MB. ஸோ இதுதான் சைஸு, ரொம்ப கம்மியான சைஸ் தான் கைஸ். ஸோ டோட்டல் சைஸு 123 MBனா, ஸோ கேமுக்குள்ளே எந்த அடிஷ்னல் டவுன்லோடிங்கும் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ இது டோட்டல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 ஸ்டார் ரேட்டிங். 4.4 ஸ்டார்னால் நல்ல ரேட்டிங் கைஸ். ஸோ நல்ல ரேட்டிங்காக இருக்குது. இவ்வளோ கம்மி எம்பியில் இவ்வளோ ரேட்டிங் இருக்குன்னா எப்படின்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ரேட்டிங் தரலாம். ஸோ நம்ம ரேட்டிங்கும் இதில் இருக்க ரேட்டிங்கே மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். வாங்க கைஸ், உள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே கைஸ், கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ லோடிங் ஸ்க்ரீன் டெட் எட் வார்ஃபேர். லோடிங் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, கூகுள் பே சைன்இன். ஸோ நம்ம டெம்ப்ரரி தான் அந்த கேமோட போகிறோம். ஸோ சைன்இன்லாம் தேவையில்லை, கேன்சல். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கூகுள் பேயில் வந்து கேம் சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அந்த ஆப்ஷன் அதில் இருக்குது. யாரா அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான்? பஸ்ஸு மாதிரி இருக்குது, ஏதோ ஸ்கூல் பஸ் மாதிரி இருக்குது. சீக்கிரம் திருப்பு திருப்பு திருப்பு. வதச்சோன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மா முரட்டு பீஸாக இருமாம்பளம் இருக்கு. முடியுமா? டே பின்னாடி ஜாம்பி வருதுடா, மொட்டை ஜாம்பி. வாந்தியெல்லாம் எடுக்குது ஜாம்பி. எப்படி பயில இந்த வழியில இருக்க பொருட்களை உடைச்சாதான் நம்ம இந்த ரூட் வழியா தொடர முடியும். ஓ, இந்த பேரியர் இருக்குல்ல பஸ், இதெல்லாம் உடைக்கணும் போல இருக்கு. ஸோ ஓகே, இங்கே ஒரு ஆள் ஏரோ மார்க் காட்டுது. யார் இவன்? ஏதோ மண்வெட்டி மாதிரி வச்சுருக்கான். ஸோ ஓகே, கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பஸ்ஸில் வராங்க கைஸ். பஸ்ஸில் வந்து இந்த ஜாம்பி அட்டாக் பண்ணுறான். அப்போ இந்த ஜாம்பியெல்லாம் நம்ம போட்டு தள்ளிட்டு இந்த பேரியரை உடைக்கணும். கரேஜ் பாயிண்ட் அக்குமுலேட்ஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்பெண்ட் டு ஹையர் தி யூனிட்ஸ். கரேஜ் பாயிண்ட். ஸோ கரேஜ் பாயிண்ட்னா இங்கே இருக்குது பாருங்க கைஸ். இந்த ப்ளூ கலர் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, இதான் கரேஜ் பாயிண்ட்டு. அது ஏறுது, ஆட்டோமேட்டிக்காக ஏறுது. ஸோ ஓகே ஓகே, இதில் எவ்வளோ இருக்கோ இப்போ இந்த ட்ரூப்க்கு இவனுக்கு 15 தேவைப்படுது. ஸோ நம்மக்கிட்ட 37 38 இருக்குது. அப்போ இன்னொருத்தரை நம்ம வர வைக்கலாம். ஓகே கைஸ், இந்த கேம் தான் புரியுது. உடச்சிட்டிங்களா அதுக்குள்ளே? கிளம்பு கிளம்பு, வண்டி எடுத்துன்னு கிளம்பு. ஓகே கைஸ், மிஷன் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ மிஷன் 1னால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஈஸினே போட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மிஷன் எப்படி இருக்க போது பார்க்கலாம். மிஷன் 1ஓட ரிவார்டு மேப்பும் அன்லாக் ஆகுது. ஸோ ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 100 கேஷ் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டார்டர் பேக்காம், பை. ஸோ இதெல்லாம் ரியல் மணியை வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமுக்குள்ளே மைக்ரோ டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வெளியே ஃப்ரீ தான் அந்த கேமு, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரியல் மணி கொடுத்து. ஸோ இதெல்லாம் இப்போ தேவையில்லை, க்ளோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 2 பேட்டல் இங்கே இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குது? ஸோ பஸ்ஸுன்னு போட்டு ஒன்று இருக்குது. இது பஸ்ஸுக்கான அப்டேட் கைஸ். ஸோ பஸ்ஸுக்கு நம்ம பெயிண்டிங் சேஞ்ச் பண்ணலாம். யூ டோன்ட் ஹேவ் எனி ஐட்டம். ஸோ அப்போ இந்த ஐட்டம்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பஸ்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எதனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இங்கே பஸ்ஸோட டியூரபிலிட்டி, டேமேஜு, ஸ்லாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ இதை அப்டேட் பண்ண இதெல்லாம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பேக் போயிடலாம். டீம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ஆள் இருக்கான், இந்த மண்வெட்டி ஆள் இருக்கான். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாக் ஆகிருக்கு கைஸ். ஸோ இப்போ ஸ்டேஜ் முடிக்க இவங்கெல்லாம் அன்லாக் ஆவாங்க போல இருக்கு. இது யார்? ஷார்ட் கன்னா. ஸோ கன் வச்சு கூட நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஷார்ட் கன் வச்சுருக்கான். இவன் என்னது இது? சுத்தியா கோடாரியாது? ஸோ இவன் ஒருத்தன்
ஓ லேடி ஆஃபீஸர். லேடி தான் இன்னும் நிறைய இருக்குது கைஸ். ஓ சர்வைவல் 3 போனால் இவன் அன்லாக் ஆவான். யார் இதை சுற்றி வச்சு ஓடியாரான். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது கைஸ். கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ லெவல் ஏற ஏற நம்ம புது புது ட்ரூப்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம்ல இருக்குது. கீழே போனால் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்களே எல்லாரும். சரி நம்ம செகண்ட் லெவல் போய் பார்க்கலாம். டு பேட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா மிஷினோட நேமு, மிஷினோட ரிவார்டு, மிஷினோட டிஃபிகல்ட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியில் பாசிபிள் ரிவார்டு இந்த ஸ்டேஜை முடிச்சா அந்த ரிவார்ட்லாம் கிடைக்குமா. இது வந்து 2 பெட்ரோல் கேன் மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பெட்ரோல் கேன்னா ஓகே ஓகே கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 20 பெட்ரோல் கேன் இருக்குது. ஸோ அப்போ இதில் 2 போய்டும் போல இருக்குது. நம்ம கொடுத்தா இதில் 2 மைனஸ் ஆகிடும் போல இருக்குது. ஓகே எங்கடா ஓடிட்டுருக்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. மீசக்கார இறங்கி வரான். டேய் தம்பி, அந்த கேனை இழுத்து அந்த ஜாம்பி மேலே போட்டினா அந்த ஜாம்பி கதையை முடிச்சிடலாம். கேனை இழுத்து ஜாம்பி மேலே போடணுமா? என்னது இது? ஓகே கைஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது இழுத்து கீழே ஏறாமல் இருக்கிறதா அதை மேலே. ஓகே சூப்பர். ரேஜ் பாயிண்ட்ஸ் கில் ஜாம்பி அண்ட் கெயின் ரேஜ். ஜாம்பியை வந்து கில் பண்ணால் ரேஜ் பாயிண்ட்ஸ் வருமா. ஓகே ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் ரேஜ் பாயிண்ட் கீழே இருக்குது. இந்த பாட்டில் கீழே ரேஜ் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஓகே ஜாம்பிஸ் வந்துட்டுருக்காங்க. 2 ஜாம்பி தான் இருக்குது. 15 இருக்குது. வெட்டியான் கிளம்புடா. அநேகமாக இவன் வந்து வெட்டியானா வந்திருப்பான் போல கைஸ். இந்த பணத்தெல்லாம் வந்து புதைக்கிறவனா வந்திருப்பான் போல இருக்கு. அதே மாதிரி இந்த இது எடுத்து நீங்கள் வந்துட்டான். பெரிய கவர்னர். சரி போ அட்டாக் பண்ணு. இந்த மண்வெட்டி எடுத்து நீங்கள் வந்துட்டான். மண்வெட்டிலே போட்டு தள்ளன. போடுறான் மண்டையிலே போட மாட்டே. ஆஹா நிறைய ட்ரூப்ஸ் தேவைப்படுறாங்க போல இருக்கு. 3 ஜாம்பி வந்துருச்சு கைஸ். சீக்கிரம் ஏறு 18 தான் இருக்குது. 19 20. உணர்த்தவா. ஓகே கைஸ், கேனை யூஸ் பண்ணிட வேண்டியதான். போகிற என்ன உணர்த்த வந்திருக்கான். அந்த கேனை அடிக்கிறானா? ஓ அந்த கேனை அவங்க பிளாக் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆஹா கிட்ட வந்துட்டாங்களே. போடுறா உன்னை கேனை வச்சே காலி பண்ணுறேன். ஓ ப்ளூ கிடச்சிருக்கு. 25 ஆச்சு கைஸ். உணர்த்தவா. எங்கேயோ ஒரு லோடிங்க இது கைஸ். இங்கே வந்து இந்த லோடிங் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த 15 இருந்தாலும் இவனை எடுக்கணும். வந்துகிட்டே இருக்கானுங்களே. போடுறா எல்லாம் கம்மி எழுத்து தாண்டா இருக்குது. போட்டான். சீக்கிரம் போ. பேக்கப்புக்கு ஆள் அனுப்புகிறேன். சீக்கிரம் போ. டேக் டீம் போட்டு அடிங்க. ஏய் தலைவா, மீசக்கார வேற ஏச்சு சொல்கிறான். போடு. ஓகே கைஸ், ஒரு வழியாக இருந்துச்சு. யாரா முடிஞ்சோன்னு ஒருத்தன் வரான். ஏற்றிடுமா அந்த வண்டி. இவனை ஏற்றுங்களா. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. போட்டு தெரிச்சிட்டாங்க. தலை மட்டும் தனியாக கிடக்குது. ஓகே மிஷன் 2 சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ். ரிவார்டு வந்து 9 காயினு, 27 ஸ்டார் காயினு, டார்க் காயினு, 10 டார்க் காயின். ஓகே ஸோ செகண்ட் மிஷனும் முடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் வந்து கேம் நல்லா தான் கைஸ் இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. போக நிறைய ட்ரூப்ஸ் அன்லாக் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ நியூ ரேங்க்கா. லெவல் 2 வந்துட்டாங்க கைஸ். ரேங்க் 2க்கு வந்துட்டோம். ஓ ரேங்க் 2க்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்லாம் இருக்குது. டேப் டு அப்கிரேட் த பஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் பஸ்ஸை அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு. ஓ 25 காயின் கொடுத்தா அப்டேட் பண்ணிக்கலாம். 25 காயின். என்னாச்சு ஏதோ பஸ்ஸு பெருசான மாதிரி இருக்குது. ஓ இங்கே பாருங்க டியூரபிலிட்டி வந்து ஏறி இருக்குது. ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து +85, +11, +1, +25. நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 75 கோல்ட் காயினும். ஓகே ஸோ நம்மகிட்ட வந்து 43 தான் இருக்குது. அப்போனா கொஞ்சம் காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். யூ கேன் அப்டேட் யுவர் யூனிட். ஓகே யூனிட்டி அப்டேட் பண்ணிக்கலாமா. ஓ புது ஆள் அந்த கன்மேன் வந்திருக்காங்க கைஸ். ஷார்ட் கன்னர் தொப்பி தலையம் வந்திருக்கான். ஓ கலெக்ட் கொடுத்துடலாம். அந்த கலெக்ட் கொடுத்துறது எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஃப்ரீயா? ஓ லெவல் ஏறினா உங்களுக்கு ஃப்ரீயாக அன்லாக் பண்ணிக்கலாம் போல கைஸ். கலெக்ட்
இங்கே இருக்கு பாருங்க guys. லெவல் ஏற ஏற வந்து என்னென்ன அன்லாக் ஆகும்ட்டு இங்கே போட்டிருக்கு. ஸோ 4 முடிஞ்சா 75 கோல்ட் காயினு. 10க்கு வந்து இந்த பில்டரா பாப் த பில்டரா. ஸோ அதுக்கப்புறம் 15 போனீங்கன்னா 85. ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கு guys. ஸோ பெப்பர் நிறைய இருக்கு guys. லெவல் ஏற ஏற வந்து நிறைய அன்லாக் ஆகும் போல இருக்கு. ஃபார்மரா இவன்? ஃபார்மர் வந்து கன்னை வச்சுருப்பாங்க. ஃபார்மர் வந்து இந்த மண் வெட்டுறது, இந்த உரம் போடுறது இதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. ஃபார்மர்னு கன்று வச்சுருக்கான். ஓகே கைஸ், இந்த அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் விரட்ட கன்று வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா அமெரிக்காவில் வந்து எல்லா ஃபேமிலிகிட்டே கன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு சகஜம். ஓகே ஃபார்மர். ஓ, லெவல் ஏறி இருக்கா? டேப் டு அப்கிரேட். லெவலும் ஏறி இருக்குது. 30 காயின்ஸ் தான் கைஸ். நம்மகிட்ட 43 இருக்குது. இந்த கன்மேனுக்கு அப்டேட் பண்ணுவோமா? கன்மேன் அப்டேட் பண்ணால் லாங்லேருந்தே ஜாம்பிஸ்லாம் போட்டு தள்ளிடலாம். சரி ஓகே, அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, 180லேருந்து 188 வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மீலி டேமேஜ் 20லேருந்து 21, 60லேருந்து 63. ஓகே, ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. ஓகே, லெவல் 2க்கு வந்து இது ஃபுல்லாகணும். அப்புறம் 15 காயின் வேணுமா? 15 காயினா? ஃபஸ்ட்டே 30 இருந்தது. ஓகே, கேப் டு சி யூனிட் மாஸ்டரி. என்ன இது? டேமேஜ் டீலரா லெவல் 2க்கு? ஓ, அதிகமாக டேமேஜ் பண்ணுவோம் அதுக்கு. சரி போ. சரி காய்ஸ், நம்ம அடுத்த மிஷனுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த மிஷன் என்ன? ஏதோ வீடுங்கள்லாம் இருக்குது, வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. கிளிக் பண்ணு. ஓகே, 38 இருக்கா? ஓ, லெவலப் ஆனதுனால நமக்கு அடிஷ்னல் 20 வந்திருக்கு இந்த பெட்ரோல் கேன். ஸோ இதில் 2 போச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே காய்ஸ், நம்ம பஸ் வந்துடுச்சு. 1 2 3 5 ஜாம்பி இருக்கா? 6. எங்கே இருந்துடா வரீங்க? ஓகே, இவன் மட்டும்தான் இருக்கான் இப்போதைக்கு. போடா கிளம்புடா. நிறைய ரெட்டு பேரல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. போடு தள்ளு. இந்த சாமிஸில் அது டம்மியாக தான் கைஸ் இருக்குது. சீக்கிரம் வா. இந்த கன்னர் எடுக்கணும் கைஸ். அடுத்தது இந்த ஃபார்மர் வர வைக்கணும். ஓகே ஃபார்மர், கமான். பொடி பையிலே, நீ ஒரு லக்கியான காய். இந்த மாதிரி சிம்பிள் வந்து ஆள் வந்தா அவங்க ஃபாஸ்ட்டாகவும் மோர் அஜைலாகவும் இருப்பாங்க. நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் வச்சு வந்தால் அவங்க ஃபாஸ்ட்டாகவும் அஜைலாக இருப்பாங்க. ஓ, இங்கே பார்த்தீங்களா மேலே இந்த மாதிரி சிம்பிள் வந்துருக்கு. போட்டு தள்ளுறா. வாவ், லாங்லேருந்து சொல்கிறா. ஷார்ட் கன்னால் மல்டிபிள் 2-3 பேருக்கு அடிப்படுது கைஸ் ஷார்ட் கன்னால். ஏய் சீக்கிரம் வா, நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணு. நீ லாங்லேருந்தே ஷூட் பண்ண கிட்ட போய் அட்டாக் பண்ணிட்டோம். இந்த பேரில் எடுத்து போட்டுடலாம் கைஸ். சீக்கிரம் போங்கடா, இன்னொருத்தன் வா. வந்துகிட்டே இருப்பானுங்க இப்போ இருக்குது. நம்ம முடிக்கிற வரையும் ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கும் பாரு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடலாம். எடு இன்னொருத்தன் வா, இன்னொரு கன்னர். வாங்க முடிச்சுடுங்க. ஓகே வண்டியில் இருங்க. என்ன முடிஞ்சவனுக்கு எட்டி பார்க்குறோம்? ஐயோ மிஸ் ஆக்காரா? எல்லாம் முடிஞ்சவனுக்கு எட்டி பார்க்குறேன். வழியெலாம் கிளியராக கட்டி போகிறான். ஏற்றி தள்ளுங்கடா. பாவம் கைஸ் அந்த ஜாம்பி. ஓகே, மிஷன் 3 கம்ப்ளீட்டட். போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். போக தான் மிஷன்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேப் வந்து நிறைய அன்வியல் ஆன ஒன்று. இங்கே பார்த்தீங்களா ஒரு பெட்ரோல் கேன் இருக்குது. -1. ஓ, இதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ணுறதுக்கு நம்ம பெட்ரோல் கேனை வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம பெட்ரோல் கேனை கொடுத்துட்டு இதெல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 35 இருக்கா? இப்போ இது கொடுத்தா பாருங்க 34 ஆகிடுது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மேப் வந்து பெருசாகுது. ஸோ அதில் ஒரு வந்து மிஷன் வந்திருக்கு, மேப்பில் ஒரு மிஷன் வந்திருக்கு. இதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. சரி ஓகே, இருக்கிற மிஷனை முடிப்போம். மிஷன் 4 ஈஸி. ரிவார்டு வந்து 32, 11, 10, 2 பெட்ரோல் கேனு. நம்ம ட்ரூப்ஸு இறங்குடா களத்தில். எங்கேயா ஓடின்னு இருக்கு? யாராங்க? வாட் யூ ஷேமா? ஏச்சிடாண்டா, என்னடா பண்ணுற? ஓடுறா. குறி வச்சா ஏற விழணும். சுட்டாங்க, கன்னு வச்சிருக்காங்க. இனி என்னத்த பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா.
பின்னாடி பின்னாடி பாரு. அடப்பாவி! முன்னாடி பார்த்தியே, பின்னாடி பார்த்தியா? ஓ! நம்ம பஸ் இங்க இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டான். கெளம்புடா. போட்டு தள்ளு. ஏதோ புக் வந்திருக்கு. ஆஹா! என்ன பவர்ஃபுல்லா இருக்கான். யார்றா புதுசா இருக்க? பாருங்க கிட்ட வந்தா வந்து இந்த மீசாக்கார கன்ன வச்சு சொல்றான் பஸ் கிட்ட வந்தா. சீக்கிரம் கன்மேன். ஃபார்மர் வா. சுட்டு தள்ளு ஃபார்மர். அந்த கேன் எடுத்து போட்டாதாங்க சொலைக்கும். இன்னும் வந்துட்டே இருக்கானுங்க. கும்பல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் ஓடு. போட்டு ஓகே 25 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. சீக்கிரம் வா 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 வா. ஆஹா கொஞ்சம் டஃப்பாக இருக்கு போல இருக்கு. ஓ இந்த சிம்பிள் போட்ட வந்திருக்கு கைஸ். பவர்ஃபுல்லான வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சுட்டு தள்ளுறா. என்னடா பண்ணுற? ஏய் சீக்கிரம் சுட்டு தள்ளுறா. நெக்ஸ்ட்டு வா அடுத்தது வா முடிச்சிடலாம். ஓகே கைஸ் நம்மால் போய் அட்டாக் ஆரம்பிச்சிட்டான். போடு 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 போடு. மோளம் தட்டுற மாதிரியே தட்டானுங்க. டும் 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 டும். அடுத்த கன்மேன் முடிஞ்சிடும். ஆள் தான் முடிஞ்சிடுச்சு கைஸ். கன்மேன் வேஸ்ட் தான். வா ஏறு வண்டியில் ஏறு. கன்மேன் ஃபார்மர் வா வா. ஓகே மிஷன் 4 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். கைஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. 1/2 hour மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் பார்ட்டியை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் செகண்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். பாய்.